கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்போ போட்டுட்டீங்களாடா நாமோ அப்படின்னு கேட்குற மாதிரி நெதன்யாகுவுக்கு சரியான சம்பட்டியில் அடித்த மாதிரியான ஒரு அடியை இப்போ ஈரான் கொடுத்துருக்காங்க. என்ன பிரசாத் சொல்ற அப்படின்னு கேட்டா, வீடியோ காட்சிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அது மட்டும் கிடையாது, ஈரான் செய்திருக்கக்கூடிய சாகசம் என்ன அப்படின்னா, முதல் 3 உடல் இப்போது அமெரிக்கா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் இருக்குல்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய நிலை தள்ளப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வெவ்வேறு நாடுகளில் வாழ்றீங்கல்ல இந்தியர்கள், நீங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, அது தொடர்பான முக்கியமான அப்டேட்டு இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நல்லா எரியுதுல்ல, இது ஒரு அணு உலை. ஈரானில் இல்லை, இஸ்ரேலில் இருக்குது. அதான் அதில் பியூட்டி. அடித்து நகர்த்தி தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. இதை உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபயராக இருக்குது, புரியுதுங்களா? அதனால தான் ரொம்ப தூரத்தில் இருந்து எடுத்த வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு ஜுவாலைகளே நம்மளை அப்படியே தக்க தக்க தக்கன்னு மின்ற தங்க மாதிரி அப்படின்னு சொல்கிற அளவிற்கு தான் அந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க ஈரான். இஸ்ரேலுடைய அணு உலை மின் நிலையம் பல ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அதை அழிச்சு முடிச்சிருக்காங்க. கதிரியக்க பொருட்கள்லாம் கசிஞ்சு அப்படியே காற்றுல புகைமண்டலமாக இருக்குது. பக்கம் நடக்க முடியல அப்படின்னு ஜெருசலேம் டெல்லவீவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் காரில் போவாங்கல்ல, வசதியானவங்க, திருடி சம்பாதிச்சதில்ல. அப்போ அந்த பக்கம் போகும்போது பூரா என்ன ஆகுது, அவங்களுக்கு பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே இப்போ நெதன்யாகுவை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டியே அப்படின்னு சொல்லி கதறாங்க. அடுத்ததா ஜிசிசி அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு, இதெல்லாம் என்ன தெரியும்ல, இஸ்லாமிக் நாடுகள். மொத்தமாக ஒரு 58 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க, சரிங்களா? அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரானுக்கு கண்டனம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. தாக்குதலை நிறுத்திடுங்க ஈரான், இதுக்கு மேலே முடியாது நம்மளால். ரெண்டாவது, நம்மளை நம்பி தான் க்ரூட் ஆயில் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் மக்கள் நம்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அமெரிக்காவில் எப்படி, அமெரிக்கா கிட்ட திறமையை காட்டுங்க. யுஏஇ, பக்ரைனு, குவைத்து, துபாய், இந்த இடங்களில் பூரா போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் நம்ம மக்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு இப்போ அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த ஜிசிசிங்கிற அந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பும். ரெண்டாவது, யுஏஇ மேலாம் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க, சரியா? இப்போ இந்திய அரசு யார் பக்கம் நிற்க போகிறது? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஈரான் பக்கமா அப்படிங்கிற கொஸ்டின். இல்லைங்கோ, ஈரானை விட எங்களுக்கு மிக முக்கியமாக யுஏஇ தான் தேவை. யுஏஇலேருந்து டைரக்டாக அவங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இஸ்ரேல் யுஏஇயோட டைப் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு யாருக்கு சாதகமாக நம்ம நிற்கணும்? யுஏஇக்கு சாதகமாக நிற்கணும் அப்படின்னு இந்திய அரசு இப்போ முடிவுக்கு வந்திருக்காங்க. உலக நாடுகள் பாரபட்சம் காட்ட வேண்டாம் அப்படின்னு ஈரான் இப்போ பதிலடி கொடுத்துருக்கு. ரெண்டாவது, நான் என்ன செய்யணும் நீ சொல்லித்தராத. அமெரிக்கா அடிச்சாங்களே, எவனா கண்டனம் தெரிவிச்சிங்களா? ரஷ்யாவும் வடகொரியாவும் மட்டும் கண்டனம் தெரிவிச்சிச்சு. மற்ற நாடுகள்லாம் வாயை புத்திட்டு கம்முன்னு தானே இருந்தீங்க. நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம், எங்கள் தலைவரை கொல்ல போகிறாங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு. ரெண்டாவது, தலைவரே அவர் பாட்டுக்கு டெய்லி போகிறாரு, பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாமல் அவர் பாட்டுக்கு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்தாரு. எங்கள் வேலையை நாங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், யார் வம்பு தும்புக்காது போனோமா அப்படிங்கிற கொஸ்டினையும் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லாத ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக இருக்குது, அமெரிக்காவுக்கு பயந்து போய், சரியா? இப்போ இந்த யார் பக்கம் நிற்கிது? இஸ்ரேல் பக்கம் நிற்கிதா, ஈரான் பக்கம் நிற்கிதான்னு கேட்டால் இஸ்ரேல் பக்கம்தான் இந்தியா நிற்கிது. சரி, ஈரானுடனான போர் 4 வாரங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான முக்கியமான ஒரு செய்தியை இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஷேர் பண்ணியிருக்கார். இவர் இதுவரைக்கும் பதவியேற்றார்ல, அதில் இருந்து 7 நாடுகளோடு போர் பண்ணியிருக்கார். அது மட்டும் கிடையாது, அவருக்கு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறாங்க. அமெரிக்க மக்கள்கிட்ட இவர் என்ன தெரியுமா சொல்லி வாக்கு கேட்டார்?
நான் போரை நிறுத்திடுவேன், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில நடக்கக்கூடிய போரை நிறுத்திடுவேன் அப்படின்ட்டார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை கொண்டு வந்துடுவேன், காசா மக்களுக்கு மறுவாழ்வு தருவேன் அப்படின்ட்டார். ஒன்றுமே நடக்கலை. அவர் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நிரப்பி வச்சுட்டாரு, அவர் நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஒரே நாளில் 1200 விமானங்கள் ரத்தாயிருக்கு. யுஏஇ பயணிகளுக்கு மிக முக்கியமான சலுகையை அந்த நாட்டு அரசு கொடுத்துருக்கு. நிறையா யுஏஇயில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இப்போ நீங்கள் தங்கியிருக்கீங்கல்ல ஹோட்டல், ஃப்ளைட்ஸ்லாம் ரத்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டை எதிர்பார்த்து டிக்கெட் புக் பண்ணி காத்திருக்கக்கூடிய பயணியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கான செலவை நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அதை யுஏஇ அரசு இருக்குல்ல, அவங்களே கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், மிக முக்கியமான ஒரு செய்தி. பட் இது ரூமராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவர் தான் ஈரானுடைய இடைக்கால புதிய உச்ச தலைவர். சரியா? கமினி அவர்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதகுரு ஈரானுடைய உச்ச தலைவராக முஸ்தபா அவர்கள் பொறுப்பேற்கும் வரை 2 நாளில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவருடைய பேரை, கமினி அவர்களுடைய சன்னுடைய 2வது மகனுடைய பேரை. பட் அது வரைக்கும் இவர் தான் வந்து இருக்காரு. பட் இவரை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்சிகளை இப்போ அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. சரியா? இவருடைய பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அயத்துல்லா அலிரேசா அராஃபி அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இடைக்கால உச்ச தலைவருடைய பெயர். டெஹ்ரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஒரே இரவில் இவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு ரூமர் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அது ரூமர் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்ததாக மிக முக்கியமான வீடியோ ஒன்று, ஈரானுடைய ஏவுகணை ஒன்று அப்படியே கடலுக்கு மேலே பறந்து வந்து ஒரு 3 கப்பலை தாண்டி போகுது. டொமட்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணை வச்சிருக்கக்கூடிய கப்பலை தேடி போகுது. இந்த டொமட்டக் ஏவுகணை அப்படிங்கிறது டைரக்டா எங்க இருக்கு? கடல்ல இருந்து தரைப்பகுதிக்கு தன்னுடைய அட்டாக்கை நடத்தும். இப்போ 3 கப்பலை தாண்டி போயிருச்சா அந்த மிசைலு. இது டைரக்டா போய் எங்க போகுதுன்னா டொமட்டக் அப்படிங்கிற அந்த கப்பல், அந்த மிசைலை வச்சிருக்கக்கூடிய கப்பல் மீது அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்கு. இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து சொல்லப்படுது. இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி, 3-4 கப்பல் நான் சொன்னேன்ல, அதை தான் இந்த இடத்துல ஸ்கிரிப்டா வந்து எழுதி கொடுத்துருக்கோம். நிறையா மக்கள் வந்து கேட்குறாங்க, எதுக்காக இதை ஸ்கிரிப்டா வந்து இது மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு. டெஃபன்டம் நிறையா பேர் இருப்பாங்க, அந்த நம்ம சகோதர சகோதரிகளும் ஒரு ஸ்கிரிப்டை வைஸாக பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த செய்திகள் போர் தொடர்பான செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டடாக நம்ம சில விஷயங்களை கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ அடுத்ததான் அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக்கான ஒரு செய்தி, மிக முக்கியமான வீடியோ. அமெரிக்கா மிலிட்டரியை சேர்ந்த இறந்து போன ஒரு ஃபர்ஸ்ட் நபருடைய பாடி வந்து சேர்ந்துருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இது பார்க்கப்படுது. இது முதல் உடல் தான், அடுத்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருந்து. ரைட்டா? இது மாதிரியான காட்சிகளை இனிமேல் அடுத்து 4 வாரம் தானே போர் நடக்குதுன்னு சொல்ல போறீங்க, டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும், எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டா? அமெரிக்காவினுடைய மிலிட்ரி மேன்கள் இப்போ கதறி கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. மத்திய கிழக்கு மோதலினுடைய விரிவடைந்து வரக்கூடிய ஒரு பெரிய விரிவாக்கத்தில் ஈரானுடைய நிலத்தடி பாலிஸ்டிக் ஏவுகணை வசதிகளை தாக்குவதற்கு மறுபடியும் B2 பாம் வந்து கமிங் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? B2 ஸ்டெல்த் பாம் இருக்குல்ல, 12 மணி நேரம் டிராவலை தொடங்கிருச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 1200 தாக்குதல்களை வாஷிங்டன் வந்து ஒரே நாளில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஆனால் இந்த ஒரு பாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடிக்கு உள்ள அடியில் இருக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்ட் டைரக்டாக நியூக்ளியர் சைட்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாம் வந்து 2000 பவுண்ட் எடையோட வந்து தாக்க போகுது ஈரானை அப்படிங்கிற செய்தி அமெரிக்காவிலேருந்து கசிஞ்சிருக்கு. டெல் அவீவ் இப்போ பற்றி எரிக்கிறது. லெபனானில் ஹிஸ்புல்லா வந்து டைரக்டாக அட்டாக்கை வந்து இஸ்ரேல் மேலே நடத்துனாங்க. பதிலுக்கு இஸ்ரேலும் வந்து ஹிஸ்புல்லா மேலே இப்போ அட்டாக்கை நடத்த தொடங்கியிருக்கு. ஆனால் டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள் வந்து சேதாரமாயிருக்கு ஈரானுடைய தாக்குதல்னால. இப்போ ஹிஸ்புல்லாவும் அதில் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐக்கிய அரபு எமிரேகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தாடு ஏவுகணை இருக்குல்ல, அதனுடைய அந்த ரேடார் அமைப்பை தாக்கி ஈரான் இராணுவம் சாதனை படைச்சிருக்கு. தாடு ஏவுகணை அப்படிங்கிறது 90 பேரால் இயக்கப்படக்கூடிய ஒரு அதிநவீன ஏவுகணை. அந்த ஏவுகணையை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரான் பெரிய சாகசம் இருக்கிறதா தான் அர்த்தம். அல் ருவாய்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணை அமைப்பை ஈரான் துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்.
ஸோ அமெரிக்க ராணுவம் இதை இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்தலை. பட் ஈரான் சைடில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இழப்புகளை இஸ்ரேலும் மறைக்குது, ஈரானும் மறைக்குது, அமெரிக்காவும் மறைக்குது. ஆனால் எதிர் நாடுகள் இருக்காங்கல்ல, நான் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க டக்குன்னு வீடியோவாக எடுத்து நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. எது எப்படியோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அயலக தமிழர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு அப்படிங்கிறது எங்களுக்கு தேவை. டிஸ்கிரிப்ஷனில் சில வார்த்தைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான். நான் கதற இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன், நிறையா நேரம் உழைக்கிறோம். 24 மணி நேரத்தில் 15 மணி நேரத்தை தாண்டி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உண்மைத்தன்மையோடு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நிறையா தளங்களை தேடுறோம். ஸோ எங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே யூடியூப் கொடுக்குது, அதனால் நீங்கள் செய்திகளை படிக்கிறீங்க. பட் எங்களுடைய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா? முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க, முடியாதவங்க அதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போங்க. நிறையா பேருக்கு நல்ல தகவல்களை தான், நல்ல அட்வர்டைஸ்மெண்ட், நல்லா அந்த கம்பெனியை சோதிச்சு தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறோம். ஸோ அதனால் அதன் மூலியமாகவும் நீங்கள் உங்களுக்கு நிறையா பயன்கள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.